யாருங்க? நான் மஞ்சுளா வந்திருக்கேன் மேடம். என் கூட அனிதா மேடமும் வந்திருக்காங்க. ருத்ரா மேடத்தை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். வாங்க மஞ்சுளா. அனிதா, நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். இதுக்கப்புறம் அப்படி எதுவும் ஆகாது. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் ருத்ரா மேடம் தான். அதான் அவங்கள பார்த்து நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். வாங்க மஞ்சுளா. அண்ணே, இவங்க அனிதா மேடம். வாங்க வாங்க. என்ன லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க? எதுவும் வெளியே கிளம்பிட்டீங்களா? இல்லங்க, இந்த ஊரை விட்டே போறோம். ஊரை விட்டே போறீங்களா? ஏன், என்னாச்சு? ருத்ரா மேடமும் போறாங்களா? ஆமாங்க, மேடம் மதுரைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. அதான் நாங்களும் அவங்க கூடவே போறோம். என்ன திடீர்னு அவங்கள மதுரைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க? இது எப்போ நடந்துச்சு? இன்னைக்குதான் டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்துச்சு. நாளைக்கே மதுரை ஸ்டேஷன்ல ஜாயின் பண்ணி ஆகணுமா? அதான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். அண்ணே, ருத்ரா மேடம் எங்க? அவங்க எங்களை எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்க சொல்லிட்டு ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காங்க. எதுக்கு இப்ப திடீர்னு இந்த மாதிரி எல்லாம் நடக்கணும்? எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. சரியா, அவங்க அப்படி என்னதான் பண்ணிட்டாங்க? அவங்களால அந்த சைக்கோ கொலைகாரனை பிடிக்க முடியலையா, அதனால டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அந்த காரணத்தை யாராலையும் ஏத்துக்க முடியாதுன்னு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கே தெரியும். ஆனா இது ஹையர் அபிஷியல் ஆர்டர். ஆனா அதுவும் இந்த மாதிரி ஹையர் அபிஷியல் ஆர்டர் போடுறதுக்கு ருத்ரா மேடம் சித்தப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் காரணம். ருத்ரா மேடம் பாவம், மத்தவங்களுக்கு நல்லது பண்ண போய் அது அவங்களுக்கே கெடுதலா முடியுது. கண்டிப்பா மேடத்தோட இந்த நிலைமைக்கு ஒரு முடிவு காலம் வரும். எல்லாரும் சீக்கிரமா அவங்கள புரிஞ்சுப்பாங்க.